Good morning, students. In last week, we learned some terms of this lesson. I just recall. First one is matter. What do you mean by matter? Matter na என்னன்னு படிச்சோம்? Any objects that occupy space and have mass. எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும். அதை தான் என்னது மேட்டர்ன்னு சொல்கிறோம். தென் states of matter, அதில் 3 types பார்த்தோம். First one is solid, second one is liquid, then third one is gas. Next one atom. What do you mean by atom? Atomனா என்ன பார்த்துக்கோம்? smallest particles or tiny particles of an element. எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அதில் இருக்க smallest particles or tiny particles, அதை தான் என்ன சொல்லிக்கிறோம்? atom சொல்கிறோம். Next one molecules. moleculesனா என்னது? one atom combined with another atom, it is called molecules. one atom வந்து என்ன செய்யும்? இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகும்போது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மாலிகுல்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். அதில் என்ன பார்த்தோம்? 4 types பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ், செகண்ட் ஒன் டைஅட்டாமிக் மாலிகுல், தேர்ட் ஒன் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல், லாஸ்ட் ஒன் இஸ் பாலிஅட்டாமிக் மாலிகுல். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோ அட்டாமிக் மாலிகுல்னா என்ன படிச்சிருக்கோம்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அதனது மோனோ அட்டாமிக் மாலிகுல். செகண்ட் ஒன் டை அட்டாமிக் மாலிகுல். டைனால 2, அப்போ it consists of 2 atoms. Then third one triatomic molecule. Triனால என்னது? 3. இதில் என்னது? it consists of 3 atoms. it consists of 3 atoms. 3 atoms வந்து கம்பைன் ஆயிருக்கும். Then last one polyatomic molecule. polyனால more than 3. அப்போ 3க்கு மேலே ஆட்டம்ஸ் கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது? polyatomic molecules. Now we see about classification of matter. Classification of matter நானது மேட்டரை எப்படி வந்து என்னது பிரிக்கணும், கிளாசிஃபை பண்ணுறோங்கிறது. தென் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டர்னா நமக்கு என்ன தெரியும்? எனி ஆப்ஜெக்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹவ் மாஸ்ன்னு தெரியும். அதை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ், செகண்ட் ஒன் மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் அதை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸ், அடுத்து வந்து காம்பவுண்ட்ஸ். அந்த எலமெண்ட்டை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். நவ் பியூர் சப்ஸ்டன்ஸ்னானது நேம்லே தெரியும். பியூர் சப்ஸ்டன்ஸ் இது வந்து எதுடைய என்னது? கம்பைன் ஆகாது. பியூர், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஒன்லி ஒன் ஆட்டம். எந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிறோமோ அதில் இருக்க ஆட்டம் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதை தான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். டு நாட் மிக்ஸ் வித் அனதர் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸோட கம்பைன் ஆகாது. Mixer. What do you mean by mixer? Mixer என்னது? A substance made by mixing other substance together. A substance made by mixing other substance together. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸோட மிக்ஸ் ஆகிறது பேர் தான் என்னது? மிக்சர். தென் பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட், செகண்ட் ஒன் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்னா என்னது? ஆல்ரெடி ஸ்டடிடு. எலமெண்ட்னா என்னது? சிங்கிள் எலமெண்ட் இருக்கும், அதில் இருக்கிறது சிங்கிள் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், நைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன், இதெல்லாம் என்னது? சிங்கிள் எலமெண்ட்ஸ். ஓகே. தென் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டடிடு. an atom combined with another atom to form compounds. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகும்போது ஃபார்ம் ஆனது என்னது? காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். தான் என்னது? எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். we are using many elements in our daily life. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய எலமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் காமன் சால்ட்டில் சோடியமும் குளோரின் சேர்ந்து தான் நம்ம காமன் சால்ட்ன்றது கிடைக்கும். இந்த காமன் சால்ட்ன்றது என்ன? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய
உப்பு இருக்குல்ல, கிச்சனில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த உப்பில் என்னென்ன எலமெண்ட் கண்டென்ட் ஆகிருக்கு? சோடியம் அண்ட் குளோரின் ரெண்டு சேர்ந்ததான் காமன் சால்ட். தென் வாட்டரில் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் எலமெண்ட்டும் கண்டென்ட் ஆகிருக்கு, அது ரெண்டு சேர்ந்ததான் என்னது? வாட்டர். தென் மெக்னீசியம் அண்ட் பாஸ்பரஸ் ரெண்டும் சேர்ந்து எதுக்கு யூஸ் ஆகுது? கிராக்கர்ஸை வந்து உருவாக்குது. கிராக்கர்ஸ்னால் என்னது? வெடி இருக்குல்ல, வெடி, அதை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? மெக்னீசியம் அண்ட் பாஸ்பரஸ். தென் கேலியம், இந்த கேலியம்ன்ற எலமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மொபைல் ஃபோன் இருக்குல்ல, மேக்கிங் ஃபார் மொபைல் ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன் வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? கேலியம். தென் நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர்ன்ற எலமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறா? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து இந்த சல்ஃபர்ன்ற எலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. தென் சிலிக்கான்ற எலமெண்ட் வந்து எதில் யூஸ் ஆகுது? கம்ப்யூட்டர் சிப்ஸு, கம்ப்யூட்டரில் வந்து சிப்ஸ்ன்னு ஒன்று போடுவோம்ல, அதில் வந்து என்ன இருக்குது? சிலிக்கான்ற எலமெண்ட் இருக்குது. ஸோ காமன் சால்ட்டில் வந்து சோடியமும் குளோரின்ற எலமெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் வாட்டரில் என்ன எலமெண்ட் இருக்குது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். தென் கிராக்கர்ஸு மெக்னீசியமும் பாஸ்பரஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. மொபைல் ஃபோன்ஸில் வந்து கேலியம்ன்ற எலமெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து சல்ஃபர் யூஸ் ஆகுது. தென் கம்ப்யூட்டர் சிப்ஸில் வந்து சிலிக்கான்ற எலமெண்ட்டு யூஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் ஒன் there are 118 elements till date. இப்போ வரைக்கும் டோட்டலி 180 elements வந்து இருக்குது. தென் 94 elements are naturally occur. இந்த 118 elements வந்து 94 elements வந்து naturally வந்து occur ஆயிருக்கு. ரிமைனிங் 24 elements வந்து என்னது? ஆர்டிஃபிஷியலாக என்னது? லெபார்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 94 + 24 = 118 elements. இந்த எலமெண்ட்ஸ்னால் என்னது? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், இந்த சொல்கிறோம்னா இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து டோட்டலி 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 94 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே அக்வர் ஆகிருக்கு. ரிமைனிங் 24 எலமெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியலி இந்த லெபார்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ், தென் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் சொல்லியிருக்கோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸை பற்றி பார்ப்போம். அதோட கேரக்டர்ஸ்ன்னு என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ்னால் என்னது? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காப்பர், சில்வர், அயன்லாம் என்னது? மெட்டல்ஸ் கூடிய எக்ஸாம்பிள்ஸு. மெட்டல்லாம் எப்படி இருக்கும்? மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ். லஸ்டரஸ்னால் என்னப்பா? பளபளக்கக்கூடிய. மெட்டல்ஸ் என்னது? பித்தளை பாத்திரம், சில்வர் இருக்குன்னா அது வந்து என்ன? பளபளக்கும் பார்த்தாலே. தே ஹாவ் சைனி சர்ஃபேஸ். அது என்னது? சைன் அடிக்கும். அந்த பாத்திரம் என்ன செய்யும்? சைன் அடிக்கும். மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ்னால் என்னது? பளபளக்கக்கூடிய தன்மை இருக்கும். தென் செகண்ட் ஒன் தே ஹாவ் சைனி சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? சைனியாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் ஜென்ரலி ஹார்ட். மெட்டல்ஸ் வந்து எப்பயுமே என்னது செய்யும்? ஹார்டாக தான் இருக்கும். இந்த பாத்திரம்லாம் தூக்குறோம்ல, பாத்திரம் தூக்கும்போது அது வந்து வெயிட் இருக்கும், அதனால ஜென்ரலி ஹார்டு. தென் ஃபோர்த் ஒன் பெண்டபிள்னா என்னப்பா மீனிங்? என்னது பெண்டபிள்னா என்னது? வளையக்கூடிய. நம்ம வந்து பாத்திரம் செய்யும்போது அதை வந்து பெண்ட் பண்ண முடியும், அதான் பெண்டபிள். தென் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம வயர் இருக்கணும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வயர் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன செய்யும்? உள்ள காப்பர் வயர், ஒரு வயர் கம்பி மாதிரி இருக்கும்ல, அது வந்து காப்பர். அந்த எலமெண்ட் வந்து என்னது? காப்பர். சரி, அதுக்கு மேலே தான் என்னது? பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ அந்த உள்ளே இருக்கிறது வந்து காப்பர். அப்போ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த காப்பர்ன்றது என்னது? ஒரு மெட்டல். அப்போ good conductor of electricity. Then good conductors of heat. மெட்டல்ஸ் என்ன ஆகும்? ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணோம்னா என்னது? அந்த பாத்திரம் ஃபுல்லாக சூடாகும்ல, அப்போ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். தென் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட். அந்த பாத்திரத்து மேலே நம்ம தட்டும் போது என்ன செய்யும்? அதில் வந்து சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேக்கிங் ரிங்கிங் சவுண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ். லஸ்டரஸ்னால் என்னது? பளபளக்கக்கூடிய தன்மை இருக்கும். தே ஹாவ் சைனி சர்ஃபேஸ். சைனி சர்ஃபேஸ்னால் சைன் அடிக்கும். அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே என்ன செய்யும்? சைன் அடிக்கும். தென் ஜென்ரலி ஹார்டு. அது என்ன செய்யும்? ஹார்டாக இருக்கும். தென் பெண்டபிள். இதை வந்து வளைக்க முடியும், மெட்டல்ஸ் வந்து பெண்ட் பண்ண முடியும். தென் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தென் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். தென் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட். நான்
மெட்டல்ஸ் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நான் மெட்டல்ஸ். அதோட கேரக்டர் ரெண்டுமே என்னது டோட்டலி சேஞ்சஸாக இருக்கும். மெட்டல் கேரக்டருக்கும் நான் மெட்டல் கேரக்டரும் டோட்டலி சேஞ்சுடு. தென் நான் மெட்டல்ஸ் வந்து 3 ஸ்டேட்ஸில் அக்கர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஸு, சாலிட், லிக்விட் 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கேஸியஸ் ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கேஸியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் புரோமின் மட்டும் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். புரோமின் வந்து நான் மெட்டல் தான், ஆனால் இதெல்லாம் என்னது லிக்யூட் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் புரோமின். ஓகே, நவ் கேரக்டர்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் இன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒன் நான் லஸ்டரஸ். நம்ம மெட்டல்ஸில் சொல்லியிருக்கோம் லஸ்டரஸ்னால் என்னது பளபளக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதில் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும் பளபளக்காது. நான் மெட்டல்ஸ் நான் லஸ்டரஸ். அப்புறம் அந்த லஸ்டரஸ் கேரக்டர் இல்லாதனால அது வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும் அது சைனியாக இருக்காது. அந்த லஸ்டர் கேரக்டர் இல்லாதனால இந்த சர்ஃபேஸ் வந்து என்னது சைனியாக இருக்காது. ஸோ நான் சைனி சர்ஃபேஸ். தென் ஜென்ரலி சாஃப்ட். அது வந்து என்னது இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் என்னது கேஸ் ஸ்டேட் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது ஹார்டாக இருக்காது. ஸோ சாஃப்ட் கேரக்டராக இருக்கும். தென் நான் பெண்டபிள். மெட்டல்ஸை வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ண முடியும். இது வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் நம்ம வந்து பெண்ட் பண்ணவே முடியாது. தென் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் என்ன செய்யாது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. தென் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டு. அதுபோல் எப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதோ அது மாதிரி ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணாது. தென் டஸ் நாட் மேக் எனி சவுண்டு. மெட்டல்ஸ் மேலே நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை தட்டினோம்னா அதில் என்ன அந்த மெட்டல்ஸ் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் மெட்டல்ஸில் வந்து அந்த மாதிரி சவுண்டு எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் நான் லஸ்டரஸ், நான் shiny surface, generally soft, non-bendable, bad conductors of electricity, bad conductors of heat, does not make any sound. These are the characters for non-metals. Metalloids. Elements le 3 types பார்த்தோம். First one metals, then non-metals, then metalloids. Metalloids exhibit the properties of both metals and non-metals. Exhibit the properties of both metals and non-metals. நம்ம மெட்டல்ஸுக்கு கேரக்டர் பார்த்தோம், நான் மெட்டல்ஸுக்கு கேரக்டர் பார்த்தோம். அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் சில மெட்டல்ஸில் இருக்கும். அது என்னது மெட்டலாய்ட்ஸ். இப்போ சிலிக்கான், ஆர்சனிக், போரான். இது வந்து என்னது சிலிக்கான், ஆர்சனிக், போரானில் 2 ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது metalloids exhibit the properties of both metals and non-metals. Our topic for today is states of matter. Matter is made of particles. It exists in 3 states, namely solid, liquid, and gas. The different states of matter are due to the different arrangement of particles of matter. In solid state, the particles of matter are very close to each other. Solids have a definite shape and volume. In liquid state, the particles are packed closely together, but they are much farther apart than the particles in solids. Liquids have a definite volume, but they do not have a definite shape. They take up the shape of the container in which they are kept. In gases, the particles of matter are very far away from each other, and so the force of attraction between them is very weak. Thus, gases have neither a definite shape nor volume. They can fill the entire space or volume of a container, irrespective of the container size. Hello friends,
Today we'll learn about materials, metal and non-metal. At first, let's see what metals are. Yeehaw! Like these metal bars, those materials which possess the characteristic of being hard, malleable, shiny, fusible, ductile, etc. are called metals. For example, iron, gold, aluminium, copper, etc. like iron and copper wire are good conductors of electricity. Sonorous, due to this property of metals, produces ringing sounds on hitting. Lustrous, because of this property, metals shine and their structures are capable of reflecting incident light. Metals like copper and aluminium wires are used in electric connections. Let's see some uses of metals. Metals are generally used in building machines, automobiles, airplanes, and cars, etc. Now the non-metals. Those materials which do not possess the characteristics of metals are known as non-metals. Few examples are sulfur, carbon, phosphorus, and oxygen. The solid non-metals are brittle or soft as they can be broken down into a powdery substance on tapping down. Examples are coal and sulfur. But you know, diamond is an exception. It is the hardest non-metal. They are bad conductors of electricity and heat, except graphite. Non-metals may be either in solids, liquids, or gaseous state. They do not produce any ringing sound. Now the use of non-metals. Oxygen, which is necessary for all living beings to survive, is a non-metal. Nitrogen and phosphorus are used as fertilizers to increase the growth of plants. Some non-metals like chlorine are used for water purification.